வந்து பாத்தீங்கன்னா மீடியல் வெயிட். So triceps origin வந்து பாத்தீங்கன்னா V neck cavity கீழ long head of triceps வந்து origin ஆகுது. Then வந்து lateral head of triceps வந்து பாத்தீங்கன்னா oblique ridgeல வந்துட்டு origin ஆகுது. Then வந்து medial head வந்து பாத்தீங்கன்னா போனோட posterior surface இருக்குல, இத வந்து போனோட posterior surface. Posterior surface வந்து பாத்தீங்கன்னா மேல பெருசா posterior surface தெரியாது, கீழ போகும்போது தான் வந்துட்டு நல்லா flatயா posterior surface தெரியும். The lower half of posterior surface full வந்து பாத்தீங்கன்னா medial head of triceps brachiae வந்து ஆர்ஜின். ஓகே, medial head of triceps வந்து எங்க ஆர்ஜின் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது போனோட posterior surface, lower half of posterior surfaceல வந்து பாத்தீங்கன்னா medial head of triceps brachiae வந்து ஆர்ஜின் ஆகுது. ஏதாவது டவுட் இருக்கா? சோ முக்காவாசி இன்செஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் எண்ட்லயே முடிஞ்சிடும். இதுல ஒரு 2-3 மசில் தான் இன்செஷன்ஸ் இருக்கும். இனிமேல் வர எல்லா மசிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அத பார்க்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா lateral head of triceps brachiae வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி posterior சைடு oblique ridgeல வந்துட்டு arises ஆகுது. then medial head of triceps brachiae வந்து பாத்தீங்கன்னா lower half of posterior surface, ல வந்து பாத்தீங்கன்னா medial head of triceps brachiae வந்து ஆர்ஜின் ஆகுது. ஓகே, சோ ஷாஃப்ட் ரிட்ஜ்ல என்ன மசில்ஸ் அட்டாச் ஆகுதுன்னு தெரியுதா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? மறுபடியும் ஒரு கிளாஸ் பண்ணா ரிப்பீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டெல்டாய்ட் மசில். டெல்டாய்ட் மசில் எங்க ஆர்ஜின் ஆகுது? மைனஸ் கிராஸ் கப் ஸ்கேப்புலா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டரல் லேட்டா கிளாவிகுலா ரைஸ் ஆகுது. ஆர்ஜின் ஆகுது டெல்டாய்ட் மசில். எங்க இன்செஷன் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்டாய்ட் டியூபராசிட்டில வந்து இன்செஷன் ஆகுது. ஓகே, தென் thoracobrachialis மசில் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆர்ஜின் ஆகுது? டிப் ஆஃப் coracoid ப்ராசஸ்ல ஆர்ஜின் ஆகுது. டிப் ஆஃப் coracoid ப்ராசஸ்ல ஆர்ஜின் ஆகுற thoracobrachialis மசில் எங்க இன்செஷன் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ ஹெட் கீழ இருக்கிற இந்த ரஃப் சர்ஃபேஸ் ஆஃப் மீடியல் பார்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ஷன் ஆகுது thoracobrachialis மசில். தென் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா brachialis மசில். சோ இந்த brachialis மசில் எங்க ஆர்ஜின் ஆகுது? சோ anterior medial and anterior lateral surfaceல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின் ஆகுது. ஓகேங்களா? anterior medial and anterior lateral surface of shaft of humerusல வந்து ஆர்ஜின் ஆகுது. சோ இன்செஷன்ஸ் வந்து பின்னாடி வர மசில்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? முன்னாடி இருக்கிற ரெண்டு மசிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்செர்ஷன், அது கீழ இருக்கிற எல்லா மசிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா lateral head of triceps brachiae. சோ lateral head of triceps brachiae எங்க ஆர்ஜின் ஆகுது? போனோட posterior சைடு radial groove இருக்கும். radial groove மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி oblique லைன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? radial groove மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு oblique லைன் இருக்கும். சோ அந்த oblique லைன் பேர் வந்து பாத்தீங்கன்னா oblique ridge. அந்த ridge மேல வந்து பாத்தீங்கன்னா lateral head of triceps brachiae மசில் வந்து ஆர்ஜின் ஆகும். ஓகே, அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா medial head of triceps brachiae. சோ medial head of triceps brachiae எங்க ஆர்ஜின் ஆகுது? போனோட posterior surfaceல, அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா lower half of posterior surfaceல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின் ஆகுது. ஓகே, என்ன பார்க்க போறோம்னா மசில் அட்டாச்மெண்ட்ஸ் in the lower end of humerus வந்து பார்க்கலாம். சோ முன்னாடி ஆஸ்டியாலஜிஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஹெட்டோட், இது என்ன? இந்த ரீஜன் பேர் என்ன சொல்லிருக்கோம்?
இந்த ரீஜன் ஹெட் ஆஃப் ஹியூமரஸ். ஓகேங்களா, ஹெட் ஆஃப் ஹியூமரஸ்க்கு